السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. آمنا بالله صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய முஸ்லிம் இமாம் மற்றும் நிர்வாகத்தவர்கள் மற்றும் மஹல்லாவாசிகள், ஒரு மகத்தான சங்கை பொருந்திய ரபியுல் அவ்வல் மாதம் முதல் வசந்தம் என்பார்கள். நபி அவர்கள் இந்த அவதியில் அவதித்த ஒரு சிறப்பான மாதம். நாம் எல்லோரும் சிறு பிள்ளைகளிலிருந்து நபியினுடைய பிறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் பல உலமாக்கள் வழியாக, கிதாபுகள் வழியாக நாம் தெரிந்திருப்போம். நபி அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்க அதில் நமக்கு புதிய புதிய தகவல்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். 1000 நூலாசிரியர்கள் நபியினுடைய வரலாறுகளை எழுதி கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நூலாசிரியர்களும் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவருடைய அறிவுக்கு ஏற்ப புதிய கோணங்களிலே சிந்தித்து எழுதுகிறார். எவ்வாறு அல் குர்ஆனுக்கு விளக்கமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி அவர்களை வாழ வைத்து, நபி அவர்களை சஹாபாக்களோடு அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாடமாக ஆக்கினான். நேரத்தில் கேட்கப்பட்டது, நபி அவருடைய குணம் எப்படி இருந்தது? ஆயிஷா ஒரே வரியில சொன்னாங்க, கான குலுக்குஹு அல் குர்ஆன். நபியினுடைய குணம் குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. குர்ஆன் தான் நபி, நபிதான் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை தான் குர்ஆன். அப்போ குர்ஆனாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நபியினுடைய பிஅஸத், அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிற பொழுது, வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன, அந்த அல்லாஹ் தான் ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் என்ன செஞ்சாங்க? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டினான். திலாவத், குர்ஆனுடைய திலாவத் ஓதி காட்டுறது நபியினுடைய வேலையாக இருந்தது. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா நபியை உலகத்திற்கு அனுப்பினார். அடுத்ததாக யுஸக்கீஹிம், நபி அவர்கள் அந்த மக்களை உளப்பரிசுத்தப்படுத்தினார்கள், அவருடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தினார். தஸ்கியத் செய்தார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் போதித்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் அனுப்பப்பட்டதுடைய பணி திலாவத், குர்ஆனை ஓதி காட்டியது, தஸ்கியா உளப்பரிசுத்தம் செய்தது, அவர்களுக்கு ஞானங்களையும் வேதத்தினுடைய நுட்பங்களையும் மக்களுக்கு எடுத்து சொன்னது. இதுதான் நபியினுடைய வேலையாக இருந்துச்சு. ஏறத்தாழ இந்த பணியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகளும் மதீனாவிலே 10 ஆண்டுகளும் இந்த பணியை தான் செய்தார். இந்த பணியின் மூலமாகத்தான் 1,00,000 சொச்ச சஹாபாக்கள் உருவாகினார்கள். மக்காவிலேயும் மதீனாவிலேயும் முஹாஜிரீன்களாக, அன்சாரிகளாக 1,00,000 சஹாபாக்கள், சொச்ச சஹாபாக்கள் இதன் வழியாகத்தான் உருவாகினார்கள். எப்பேற்பட்ட அந்த மக்கள் மூர்க்கத்தனமான மக்கள், இரக்கமற்ற மக்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள்.
அடிமைத்தனம் இருந்தது, விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், இருகலான மனம் கொண்டவர்கள், இப்படி எல்லா கெட்ட குணத்திற்கும் சொந்தக்காரர்கள் அந்த ஜாஹிலியாக மூடர்கள். ஜாஹிலியா காரனே சொல்லுவோம், ஐயாமுல் ஜாஹிலியா. நபி அவங்க தோன்றதுக்கு முன்னாடி, நபி அவங்க இந்த நபுவத்தை மக்களுக்கு விசாலத்தை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுடைய நிலை ஜஹல், அறியாமை. ஐயாமுல் ஜாஹிலியான பேர், மடமை காலம், மடையர்களின் காலம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட மக்களினுடைய உள்ளத்துல உடைப்பு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினாங்க. அந்த மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா விட்டு கொடுக்கிறவங்களா ஆயிட்டாங்க. அந்த மக்கள் அடிமைத்தனத்தை வெறுக்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க, சமத்துவத்தை பேணக்கூடியவங்களா மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய உள்ளத்தின் மீது பாடுபட்டார். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்ற பேர்ல நம்ம என்ன செய்யறோம்? அவங்க மேல மௌலூதுகள் ஓதுறோம், அவங்களுடைய பெயரால தப்ரூக்குகள் பங்கிடுறோம், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிறோம். நபியினுடைய மஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம செய்யறோம். உண்மையான மஹப்பத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் எடுத்து நடப்பதில் தான் இருக்கு. நபி அவர்களை சூரத்தால், சீரத்தால், சரீரத்தால் அவர்களை பின்பற்றுவதில் தான் நம்முடைய ஈருலக வெற்றியும் கண்ணியமும் இருக்கிறது. நபி அவருடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அவங்க எவ்வளவு தாடி வச்சிருந்தாங்க, நபி அவர்கள் நடை எப்படி இருந்தது, அவருடைய உடை எப்படி இருந்தது, அவருடைய பேச்சின் தொனி எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, நபி அவர்கள் தன்னுடைய சிகை அலங்காரத்தை எப்படி செய்தார்கள், நபி அவர்கள் எப்படி அத்தரிட்டார்கள், சுருமாயிட்டார்கள். இப்படியான நபியினுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் தெரிந்து அமல் செய்வதில் தான் நமக்கு கண்ணியமும் நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நபி அவர்களை சூரத்தால ஃபாலோ பண்ணும், அவங்களுடைய சூரத்தால, சீரத்தால் அப்படி நபியினுடைய வரலாறுகளை தெரிந்து நபி அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள், வியாபாரம் எப்படி செய்தார்கள், அரசியல் எப்படி செய்தார்கள், நண்பர்களோடு எப்படி பழகினார்கள். நபியுடைய சீரத்தை படிக்கணும், வரலாறுகளை படிக்கணும். அந்த சீரத்தாக நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நபியினுடைய சரீரத்தென்று இருக்கிறது அந்தரம், அதையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு வெளிப்படையாகவே வைத்திருக்கிறான். நபியினுடைய எந்த விஷயமும் மறைவானதல்ல. நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு இல்லறம் வாழ்க்கை நடத்தியது முதல் கொண்டு ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்களுக்கு எத்தனை நரைமுடிகள் இருந்தது என்பது முதல் கொண்டு பதிவாகி இருக்கிறது. இவ்வளவு துல்லியமாக உலகத்தில் எந்த நபருடைய, எந்த நபிமார்களுடைய செய்திகளும் பதிவாகவில்லை. அவ்வளவு துல்லியமாக நபி அவர்களிடத்தில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது, நபியினுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்தது மனைவிகள் அறிவிக்கிறார்கள். தன்னுடைய அடிமைகளோடு நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் அந்த அடிமைகள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியங்களையும் நாம் தெரிந்து ஃபாலோ பண்ணுவோம். அவர்களை நாம் தோற்றத்தால், வரலாற்றால், அவருடைய அந்தரங்கத்தால் அவர்களை நாம் பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபியை எதற்காக வேண்டிதான் நமக்கு அனுப்பி இருக்கிறான்? கடைசி நாம் மக்கள் வரை, கடைசி மனிதன் வரை நபி அவங்க தான் இந்த எல்லா உம்மத்துக்கும் நபி. ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறானோ, அகிலத்தாருடைய இறைவனாக இருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களின் அருட்கொடை. நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு சிறிய நோவினை கொடுத்ததில்லை. எந்த ஒரு உயிரினத்திற்கும் நோவினை கொடுத்ததில்லை. சொல்ல போனால் உயிரினங்கள் தான் பெற்ற நோவினையை நபியிடத்திலே முறைவிட்டு இருக்கிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் ஒன்று
நபி அவர்களை மொய்க்காது. மேயாது நபியினுடைய சரீரத்துல, உடம்புல எங்கே எந்த பகுதியிலும் நபியுடைய முகத்திலேயோ எந்த பகுதியிலையும் உட்காராது. அப்ப அந்த கூட தெரிந்திருந்தது நபி அவர்களை நாம் நோவினைப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வல்லதீன யுதுன, யார் நபியை நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உயிரினத்திற்கு கூட தெரிந்திருக்கிறது. மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே நாம் நுழைகிற பொழுதும் சரி, அந்த மஸ்ஜித் நபவியினுடைய சுற்று பாதை சுற்று ரோடுகள்ல கூட ஹார்ன் சத்தம் கேட்காது. அந்த மக்கள் நபியினுடைய கண்ணியத்தை அவ்வளவு பேணுறாங்க. அந்த மக்கள் அவ்வளவு பேணிக்கையோட இருக்கிறாங்க. எந்த தெருக்களிலேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களிலே ஹார்னுடைய சவுண்டு கூட எடுக்க மாட்டாங்க. அது நபி அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய நபிக்கு நோவினையாக ஆகிவிடும் என்று. மஸ்ஜித் நபவி அவ்வளவு அமைதியாக இருக்கும், நிசப்தமாக இருக்கும். அங்கே தொழுகிற பொழுது ஒரு வகையான மன நிம்மதி ஏற்படும், ஒரு வகையான மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் கால்பட்ட இடம், அவர்கள் அங்கே உணவிய இடம், நபி அவர்களுடைய வீடுக்கும் மெஹராபுக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தினுடைய பூங்கா. அல்லாஹ் சொர்க்கத்தோடு இந்த இடத்தை சேர்த்து விடுவான். பெருமையானது, சொர்க்கத்தோடு இந்த இடத்தை சேர்த்து விடுவான். உலகத்திலே சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா. நபி அவர்கள் வாழ்ந்த அந்த வீடும் அவருடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட இடம்தான் சொர்க்கத்துடைய பூங்கா. இப்ப நபி அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் அமர்ந்த, படுத்து தூங்கிய, சாப்பிட்ட, தொட வைத்த, பயான் செய்த இந்த இடங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய துண்டாகவே மாற்றிவிட்டான். அவ்வளோ சிறப்பை அந்த மதீனா நகரம் நபி அவர்கள் உயிர் வாழ்ந்த பொழுதும் சரி, அவர்கள் பிறப்பதற்கு முன்பும், அவர்கள் பிறந்த பொழுதும், வாழ்ந்து கொண்டிருந்த போதும், அவர்கள் வாழ்ந்து மரணித்து 1400 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் அந்த பூமி அல்லாஹ் இவ்வளவு புண்ணியமானதாக, புண்ணிய ஸ்தலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக, சியாராவுக்காக நபியை நோக்கி மஸ்ஜித் நபவிக்கு புறப்பட்டு சென்று நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் நபியின் மீது சலவாத்தும் சலாமையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத்தஹியாத்தின் மூலமாக, அதெல்லாம் தொழுகைக்கு வெளியிலே துஆவின் மூலமாக, சலவாத்தின் மூலமாக ஷேகுமார்கள் தங்களுடைய முரீதுகளுக்கு இது போன்ற ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் தினந்தோறும் குறைந்தது 1000 சலவாத்துகளை ஓதுங்கள் என்று சொல்லித் தருவார்கள். குறைந்தது. உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ முரீதீன்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முரீதீன்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் தங்களுடைய ஷேகுடைய வழிகாட்டுதலில் ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான சலவாத்துகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே குர்ஆன் ஓதுகிற பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் நபி அவங்க சொன்னாங்க 10 நன்மை என்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல. அது அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்துக்கும் 30 நன்மை என்றார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறார்களோ அவர் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். 40 நன்மைகள் கிடைக்கிறது, 40 வகையான விஷயங்கள் அவருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய 10 ரஹ்மத் அவரின் மீது இறங்குகிறது. அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் கிடைக்கிறது, 10 தரஜாக்கள் உயர்கிறது, 10 அந்தஸ்து உயர்கிறது. ஒரு சலவாத்திலே 40 விதமான நன்மைகளை நமக்கு சுப செய்தியாக நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். என் மீது வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் அதிகமாக சலவாத் ஓதுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளியினுடைய இரவு சுமார் நம்ம இருக்கிறோம். இன்றைய மகரிபிலிருந்து நாளைய மகரிபுக்கு முன்பு வரை நமக்கு வெள்ளியினுடைய நாட்களாக, வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருக்கிறது. இரவை நாம் முதலிலே பூர்த்தி செய்கிறோம், பிறகு பகலை நம்மை கடக்க இருக்கிறது, நம்மை வர இருக்கிறது. இந்த நாட்களில் நபியின் மீது ஸலவாத்தை ஓதினோம், அதிகமாக ஓத வேண்டும். சும்மாவுடைய நாள் ஸலவாத் ஓதுவது சிறப்பு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும்
இந்த உம்மத்தினுடைய அமல் நபியிடத்திலே காட்டப்படுகிறது. இந்த உம்மத்துடைய அமல் நபியிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய நல்ல அமல்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். பாவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுகிறார்கள் என்ற ஹதீஸ்களை வருகிறது. எனவேதான் இந்த உம்மத்துல நிறைய மக்கள் அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு திங்கள் வியாழன் நோன்பு நோக்கிறான். என்னுடைய நபியிடத்திலே நான் ஒரு நோன்பாளையாக நான் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். என்னுடைய ரப்பிடத்திலே என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக எத்தனையோ உம்மத்திலே ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார். அந்த மஸ்ஜிது நபவியிலே நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமை இந்த இஃப்தாருக்கான ஏற்பாடு நடத்தப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திங்கட்கிழமை வியாழக்கிழமை எத்தனை பேர் இஃப்தாருக்கு வேண்டாம் உட்கார்ந்து இஃப்தார் செய்யலாம். அந்த மக்கள் அந்த சுன்னத்தை நிறைவு செய்கிறார்கள். இப்படியான சுன்னத்துகளை தெரிந்து நாம் அதை கடைபிடிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நபியை படிக்கணும். நீங்க உம்மத்துல நபியை பத்தி யாருக்கும் தெரியாது, அதிகமா தெரியாது. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்போம் நபியை பத்தி, முழுமையாக தெரியாது. ஆனா மற்ற எத்தனையோ பேருடைய வரலாறுகளை தெரியும், தெளிவா தெரியும். ஆனா நபியினுடைய வரலாறுகள் எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை மனைவிமார்கள், அவனுடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு, வெளிநாட்டுக்கு எந்த பயணம் போனாங்க, ஷாமுக்கு எப்போ போனாங்க, நபியினுடைய மேராஜ் பயணம் எப்படி இருந்துச்சு, நபியினுடைய ஹிஜ்ரா எப்படி இருந்துச்சு, ஹிஜ்ரத் எப்படி இருந்துச்சு, நபியினுடைய நுபுவத்துடைய அனுபவங்கள் என்ன. இப்ப இதெல்லாம் உம்மத்திடத்துல கேள்வி கேட்டோம்னு சொன்னா நீங்க நிறைய மக்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை எப்படி எந்த அளவுக்கு பண்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஹஸரத் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நம்மிடத்திலே முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சினா செய்து விட்டேன், எனக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினாங்க, என்னுடைய தோழர்கள் யாரும் ஹராம் செய்ய மாட்டாங்க. ஹராம் செய்யக்கூடிய துணிச்சல் என்னுடைய தோழர்களுக்கு யாருக்குமே இல்லை. அந்த சஹாபிகிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க, நீ என்ன அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்துன்றத சொல்றீங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் சினா செய்து விட்டேன், எனக்கு அத்து நிறைவேற்றுங்கள், தண்டனை நிறைவேற்றுங்கள். நீங்கள் அந்நிய பெண்ணை தொட்டு விட்டீர்களா என்று கேட்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் சினாவே செய்து விட்டேன், எனக்கு அத்து நிறைவேற்று. பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு இஸ்லாத்தினுடைய அத்தை நிறைவேற்றுங்கள். திருமணம் முடிக்கப்பட்டவராக இருந்தால் கல்லால் அடிக்க வேண்டும், அவர் மீது கல் வீசப்படுகிறது, யாரால் செய்யப்படுது, கல் வீசப்படுது, அவருடைய மேனியிலே கற்கள் பட்டு ரத்தம் தெரிகிறது. அப்பொழுது ஒரு சஹாபி மீது பட்டவுடன் அந்த ரத்தத்தை அவர் அசூசையாக அருவருப்பாக கருதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நபருடைய தௌபாவை மதீனா முழுக்க பங்கு வைத்தாலும் அது மீதம் இருக்கும். அந்த அளவிற்கான தௌபா செய்து இவர் அல்லாஹ்விடத்திலே மீண்டிருக்கிறார். இவருடைய ரத்தத்தை நீங்கள் இப்படி அசூசையாக கருதுவது முறையில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களை அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தி வச்சிருந்தார். எந்த சஹாபியையும் நபி அவர்கள் அவங்க ஹராம் செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை கூட நபி அவர்களுக்கு இருந்ததில்லை. சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பண்பட்டவர்களாக இருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். சாதா சீதாவாக இருந்தவர்கள், அந்த மக்கள் எல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக நபி அவர்கள் நியமித்து அவர்களை அழகு பார்த்தார்கள். யமன் நாட்டுடைய கவர்னர். இப்படியாக எத்தனையோ சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகளை கொடுத்து அவர்களை அழகு பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்துல எந்த அளவுக்கு விசாலமான உள்ளங்கள் இருந்துச்சு, எவ்வளவு
தான் சஹாபாக்களை உருவாக்கினார். அவருக்கு தேவை அந்த ஒரு சொட்டு தண்ணி அவருக்கு கிடைச்சா அவர் உயிர் பிழைப்பார். அவர் சொல்றாரு, என்னை விட அதிகமான தேவை உள்ளவர் பக்கத்துல அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கொடுங்கன்றார். இந்த அளவுக்கு சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள், பண்படுத்தினார்கள். எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸிலே சஹாபாக்கள் உட்கார்கிற பொழுது சொர்க்கத்தை பற்றி பேசினால் அப்படியே சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் சஹாபாக்கள். நரகத்தை பற்றி அதனுடைய அதாபுகளை பற்றி பேசுகிற பொழுது சஹாபாக்களுக்கு அவ்வளவு கவலைகளும் அழுகைகளும் வந்துவிடும். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸிலே அப்படியே கட்டி போட்டு விடுவார்கள் சஹாபாக்களை. அப்படியே தன்னுடைய சிந்தனையால் தன்னுடைய பேச்சால் அப்படியே எல்லா சஹாபாக்களும் கவர்ந்திருக்கப்பட்டு விடுவார்கள். அந்த ஒரு முறையில தான் ஒரு தடவை அந்தலா முனாஃபிக் ஆயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு போவார். அபூபக்கர், என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆமா, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது ஒரு நிலையா இருக்கு, அந்த மஜ்லிஸை விட்டு கடந்து வந்துட்டா நிலைமை மாறிடுது. துன்யான் ஆயிரம், மனைவி மக்கள் ஆயிரம், பேச்சுக்கள் விதமாயிடுது, சிந்தனைகள் வேற விதமாயிடுது. அபூபக்கர் நான் சொல்றாங்க, எனக்கும் இதே நிலை தான், வாங்க ரெண்டு பேரும் போவோம். ரெண்டு பேரும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் என்று சொன்னால் அப்படித்தான், மஸ்ஜிதுக்குள்ள இருக்கும் பொழுது மனங்களும் சிந்தனைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் வித்தியாசப்படும். வெளியே சென்று விட்டா வேற வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க இங்க இருக்கிற மாதிரியே வெளியே இருந்துட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் உங்களுடைய பாதைகளில் வந்து உங்களை உற்சாகமா மானக்கா செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதிலிருந்து என்ன புரியுது? மலக்குமார்களுடைய சகவாசம் நமக்கு வேணும், அவங்களுடைய உற்சாகமா மானக்கா வேணும்னு சொன்னா பள்ளியில இருக்கிற மாதிரி வெளியில இருக்கணும்னு புரியுது. சாத்தியம்தான். பள்ளியில எந்த அளவுக்கு நாம எப்படி இருக்கிறோமோ, எந்த தக்குவாவோடு எந்த கட்டுப்பாடோடு நம்முடைய உள்ளங்களை, பார்வைகளை, நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஆக்கிக் கொள்கிறோமோ, அது போன்ற விஷயத்தை நாம் வெளியில் ஆக்கிட்டோம்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, மலக்குகள் உங்களை முசாஃபஹா மானக்கா செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு தர்பியத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உற்ற தோழர் அபூபக்கர் தான். நபியினுடைய நுபுவத்துக்கு முன்னாடியும் அவங்க நெருங்கிய தோழர் தான். முதல்ல இஸ்லாத்தை ஏற்று நபி இடத்துல பையத் செஞ்சு நபியினுடைய இஸ்லாத்துக்கு பிறகு நுபுவத்துக்கு பிறகு உற்ற தோழர் அபூபக்கர் தான். ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. 13 ஆண்டுகள் மக்காவுடைய வாழ்க்கையில கொடுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இறைவனுடைய உத்தரவின் பேரிலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்ப கூட ஒரு 3 நாள் கார சௌர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுகிறான். இருவரும் தங்கியிருக்கும் பொழுது அதுல ஒருத்தவங்க காலடியை பார்த்து சொன்னாங்க, இன்னும் நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்க பயப்படாதீங்க. பிறகு மதீனாவுக்குள்ள நுழையும் பொழுது நபியினுடைய ஜராக்ஸாவே அபூபக்கர் ரலியல்லாஹு மாறிட்டான். இந்த 3 நாட்களுடைய இந்த சகவாசம் நெருக்கம், நபியினுடைய தலை அபூபக்கர் ரலியல்லாஹு மடியில இருக்கிறது. நபி அவர்கள் உறங்குகிற பொழுது அபூபக்கர் அவருடைய மடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குறாங்க. எவ்வளவு நெருக்கத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த நெருக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜராக்ஸா ஆயிட்டான், நபியினுடைய ஜராக்ஸா. இப்ப மதீனாவுடைய மக்களுக்கு யாரு நபின்னு தெரியல, இதுல யார் முஹம்மது. அபூபக்கர் பார்த்தாலும் முகமது மாதிரி இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்பதான் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் தான் சற்று நபிக்கு பின்னால இருந்தாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தான் நபி, முன்னாடி வரவங்க தான் நபி புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரணும்னு சொன்னா, எந்த அளவுக்கு நபியினோடு அவர்கள் சஃபரிலே, ஹதரிலே, உள்ளூர்ல இருக்கும் பொழுது, பயணத்துல இருக்கும் பொழுது நபியினுடைய சகவாசத்திலே இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்தான். நபி அவர்களுடைய கடைசி தருவாயில நபி அவங்களே சமிக்கை செய்யறாங்க, அப்படி தொட வைங்க, என்னுடைய முசல்லா அப்படின்னு. அதன் பேரிலே எல்லா முஸ்லிம்களும் பதவி பிரமாணம் செய்து முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு நியமிக்கப்படுறார். அவங்களுடைய இந்த நெருக்கம் என்ன ஆச்சு?
அந்த இரு தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு நபியினோட நெருக்கத்துல வந்திருக்காங்க. அந்த உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய வாழ்நாள் முழுக்க உள்ள அமல் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த ஒரு பகல், அந்த ஒரு இரவு உன்னுடைய அமலாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டான். என்னுடைய வாழ்நாள் முழுக்க உள்ள பகல்களும் இரவும் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஒரு நாள் ஒரு பகலுக்கு சமமாவாதே அப்படின்னு ஏக்கம் அடைந்தாங்க. நபி அவர்கள் தன்னுடைய எப்ப சொன்னார், நாங்கள் இருவரும், நானும் அபூபக்கரும் உமரும் சேர்ந்து உள்ளே சென்றோம், நாங்களும் இருவரும் சேர்ந்து அமர்ந்தோம், நாங்களும் இருவரும் சேர்ந்து வெளியேறினோம், இப்படிதான் சொல்லுவோம். அந்த நெருக்கம் தான் அவங்கள மௌத்துக்கு பிறகும் நெருக்கமாக்கி வச்சு, கபருடையும் நெருக்கமாக்கி வச்சு. நீ பார்க்கிறோம் இந்த ரவுதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரவுதாவில் அவங்களுக்கு பக்கத்துல அபூபக்கர் நாயகம், அவங்களுக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு, அவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு வேக்கட் இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான இடமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரும் உயிராக நேசித்தது மட்டுமல்ல, அவர்கள் மீது அனுபவமாக அவர்களை நேசித்து ரசித்து அவர்களை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர்த்து உங்களை நான் எல்லாவற்றையும் விட நேசிக்கிறேன். என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லாரை விட்டும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, உங்களுடைய ஈமான் முழுமை பெறனா, எதுவரை உங்களுடைய உயிரை காட்டிலும் நான் நேசமானவனாக ஆகிறேனோ அதுவரைக்கும் உங்களுடைய ஈமான் முழுமை பெறாது. அப்ப மறுபடியும் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப சொல்றேன், என்னுடைய உயிரை காட்டிலும் எங்களுக்கு நீங்க ரொம்ப நேசமானவங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹவாஹு பிமா ஜிது பிஹி, நான் எதை கொண்டு வந்தேனோ அதை ஒருவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதவரை முழுமையான முஃமினாக ஆக முடியாது. நான் கொண்டு வந்தது முழுசா ஏற்றுக்கிட்டாதான் ஒரு முஃமின். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவருடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மற்ற ஏனைய மக்களை காட்டிலும், அவரை காட்டிலும் நான் அவருக்கு பிரியமானவனாக ஆகிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே, இப்படியான ஒரு முறைதான் நமக்கு அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் இந்த உம்மத்தை வழிநடத்தி சென்றார்கள். சஹாபாக்கள் அந்த நிலையில் தான் உருவானார்கள். நாம இன்னைக்கு புறத்தோற்றத்தை அழகுபடுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம், எவ்வளவு நம்முடைய சிகை அலங்காரம் செய்து கொள்கிறோம், கண்ணாடி முன்னாடி மணி கருங்கள் என்று நம்மளை அழகுபடுத்திக் கொள்கிறோம், நம்முடைய தலைமுடியை நாம் சீவி கொள்கிறோம், அதை போட்டுக்கிறோம், நல்ல துணிகளை உடுத்திக்கிறோம், நல்ல சோப்பு சீவெல்லாம் போட்டு நல்லா எல்லாம் என்ன செய்யறோம், சுத்தபத்தமா வச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது இப்படிதான் இருக்கணும். ஆனா எந்த அளவுக்கு நம்ம வெளி தோற்றத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள நாம் முனைப்பு காட்டுகிறோமோ, அதை விட நம்முடைய அந்தரங்கத்தை சுத்தமாக்கி கொள்வதற்கு நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அந்த அந்தரங்கத்தினுடைய சுத்தம் எப்படி கிடைக்கும்? அந்த அந்தரங்கத்தினுடைய சுத்தம் என்பது இறை நேசர்கள், இறை நெருக்கமானவர்கள், இறைவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஷேகுமார்களோடு அவருடைய கரம் பிடித்து நம்மை அவரிடத்திலே ஒப்படைத்து அவர்களுடைய தர்பியத்திலே நாம் பண்படுகிற பொழுதுதான் அந்த இறை நெருக்கம் என்பது உண்டாகும். வெறும் இஸ்லாம் என்பது வெறும் 5 கடமைகள் மட்டும் நிறைவு செய்வதல்ல. அந்த 5 கடமைகளில் உள்ள ரகசியங்களை அதனுடைய ஆழம் அறிந்து நாம் அமல் செய்கிற பொழுது அதுக்கு வேலை இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ்ல நபி அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க, யாரோ ஒரு புது மனிதர், ஆனா அவ்வளவு அழகான தோற்றம், அவ்வளவு பெண்மையான உடை, நபியினுடைய முக்தியோடு தன்னுடைய முக்தியை இணைச்சி ஈமான் என்னன்னு கேட்கிறாங்க, இஸ்லாம் என்னன்னு கேட்கிறாங்க, இஹ்சான் என்னன்னு கேட்கிறாங்க, கியாமத்துடைய அடையாளத்தை கேட்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா நபி அவங்க ஈமானை பத்தி பதில் சொல்றாங்க, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்றாங்க, இஹ்சான் என்ன. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, தஅபுதல்லாஹ் கன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்கணும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான்ற நிலையிலேயாவது நீ வணக்கங்களை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் இஹ்சான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஹ்சினீன்களை இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல்
முஹ்ஸினீன். இந்த இஹ்சானுடைய தன்மையோடு நம்முடைய இபாதத்துகள் மாற வேண்டும். நம்முடைய தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜி, மற்ற ஏனைய விஷயங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய ஹலால் ஹராமுடைய செலவுகள், எல்லா விஷயங்களும் இந்த அடிப்படையில் வந்திருக்கும். அல்லாஹ் மணியத் என்று சொன்னால் இறைவனோடு நம்மை அன்றித்து விடுவது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதை எடுத்துக்கொண்ட சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க? அவங்க தங்களை ஈமானை பாதுகாத்துக் கொண்டு தான் பெற்ற அந்த ஈமானை, அந்த உணர்வை மக்களுக்கு பரப்புறதுக்காண்டி உலகம். அந்த அடிப்படையில தான் எல்லா நாடுகளிலையும் சஹாபாக்கள் இந்த வேலை செஞ்சு இஸ்லாத்தின் அடிப்படையில வியாபாரத்தின் மூலமாக வியாபாரங்கள் செஞ்சு, இஸ்லாமிய அடிப்படையில வியாபாரத்தை செஞ்சு எல்லா இடங்களையும் இஸ்லாத்தை பரப்பினாங்க. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் சொன்னா அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வழிவந்த இறைநேசர்கள், அந்த இறைநேசர் வழியாகத்தான் நம்ம இன்னைக்கு முஸ்லிம்களாக பள்ளிவாசல் வெளியாக அமல் செஞ்சுட்டு இருக்கோம். எனவே நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பதற்கு நாமும் இறைவனை நெருங்குவதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த சொற்ப காலத்தினுடைய இந்த வாழ்க்கையிலே நாம் இறைவனை முழுமையாக புரிந்து அவனை அறிந்து அவனுடைய கடமைகளை நிறைவு செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு உலகத்திலேயும் கண்ணியத்தையும் நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவான். எனவே இந்த புண்ணியமான இந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நபியினுடைய மஹப்பத்தை வெளிப்பாடாக நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பொழுது இந்த துவாக்கள், ஸலவாத்துகள், இந்த தபருக்குகளுடைய பங்கீடுதல், இவைகளோடு நாம் அதிகமாக நபியினுடைய வரலாறுகளை குறித்து நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.